ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாமா? எல்லாருமே பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? நோட் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே, நம்ம வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்காதீங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். பார்த்தீங்களா குட்டீஸ், ஏசப்பா நமக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? சீஷர்கள் வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க, ஏசப்பா, இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது? இதெல்லாம் வந்து நம்ம கட்டடங்கள் காண்கிறோமே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிப்பட்டு போகும்னு ஏசப்பா அவங்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு. அப்போது தேவாலயத்திற்கு எதிராக ஒரு ஒலிவ மலையின் மேலே உட்கார்க்கும் பொழுது யார் சீஷர்கள்? பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் இவர்கள்லாம் தனியாக வந்து, இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும் ஏசப்பா? இதற்கான அடையாளம் என்ன? நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு யார் கேட்குறது? யோவான், அந்திரேயா, எல்லா சீஷர்களும் கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா எல்லாரும் என் நாமத்தை கொண்டு அநேகரை வஞ்சிப்பாங்க. அப்போது யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேட்கும் பொழுது கலங்காதீங்க. சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. இதெல்லாம் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்கள் செய்திகளை நீங்கள் கேள்விப்படும் பொழுது எதை குறித்தும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. அது எல்லாம் சம்பவிக்கும், ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். ஆமாம் குட்டீஸ், இப்போ நிறைய நம்ம யுத்தங்கள் நடக்குதில்ல, வார் நடக்குதில்ல. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், காசா, இந்த பட்டணங்களில், இந்த கண்ட்ரீஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க? யுத்தம் நடந்துட்டுருக்கு இல்லையா? அநேகர் செத்து மடிகிறாங்க. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் எழும்புறதுனால இப்போ நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் இல்லையா? கேஸ் ப்ராப்ளம், சிலிண்டர் ப்ராப்ளம், அப்புறம் கச்சா எண்ணெய் ப்ராப்ளம், நிறைய பொருளாதாரத்தில் இப்போது இந்தியாவும் பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் சம்பவிக்கும் பொழுது கலங்கக்கூடாது. முடிவு உடனே வராதுன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்பவுமே எச்சரிக்கையாக
இருக்கணும். உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தமாக தேசாதிபதிகளும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். பார்த்தீங்களா, ஏசப்பா நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆனால் எதை குறித்தும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. அநேகரின் நாமத்தை கொண்டு வஞ்சிப்பாங்க. அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் எனக்குள்ளே நிலைத்திருங்க. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். ராஜாக்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்தப்படுவீர்கள். அப்போது நீங்கள் என்ன பண்ணும், எதை குறித்தும் கவலைப்படக்கூடாமல் ஏசப்பாவை நம்ம எப்பொழுதுமே ஜெபத்தில் ஆயத்தமாக இருக்கணும். ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அது மாதிரி நம்ம எந்த காரியம் நடந்தாலும் கலங்காமல் கர்த்தர் சமூகத்தில் ஜெபத்தோடு நம்ம காத்துட்ருக்கணும். சரியா? ஓகே, அடுத்த காரியத்தை குறித்து தியானிக்கலாமா? 11வது வசனம். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலே சம்பவியாத படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். ஆமாம் குட்டீஸ், என்ன சொல்கிறாங்க ஏசப்பா? நம்ம சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை முந்தி பிரசங்கிக்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழறது கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லாருக்கும் இயேசுவின் அன்பை சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். அது நம்மேல் விழுந்த கடமை. அப்போது ஏசப்பா என்ன சொல்கிறாரு, உங்களை அந்த ராஜாக்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார் இல்லையா. அந்த இடத்துல நான் என்ன பேசுகிறது எதுக்கும் கவலைப்படாமல் சிந்தியாமலும் இருங்க. அப்போது அந்த நாழிகையில் நீங்கள் அவங்க முன்னாடி கொண்டு போய் நிற்கப்படும் போது அந்த நாழிகையில் உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்க. ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல. யார் உங்களுக்குள்ளேருந்து பேசுகிறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து பயப்படுவீங்களே, ஐயோ இங்கே என்னை வந்து கொண்டு விட்டாங்களே, நான் இங்கே சுவிசேஷம் பண்ணேன், என்னை இங்கே எல்லாரும் கட்டி போட்டாங்களே, இந்த இடத்துல நான் என்ன பேசணும் ஏசப்பா அப்படின்னு ஆவியானவர்கிட்ட நீங்கள் உதவி கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. யார் முன்னாடி நிற்க வச்சாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாமல் நீங்கள் சிந்தியாமலும் இருங்க. அந்த நாழிகையில் நான் நீங்கள் என்ன பேசணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். பேசுகிறவர் நீங்கள, பரிசுத்த ஆவியை பேசிக்கிறவர். அது மட்டும் இல்லை குட்டீஸ், சகோதரனையும் தகப்பனும் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. பெற்றோருக்கு விரோதமாக
விரோதமாக பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களை எழும்புவாங்க, அவர்களை கொலை செய்வாங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போது என் நாமத்தினால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமாம், இப்போ நம்ம எல்லாரும் சுவிசேஷம் சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்க தானே? நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் பயப்படக்கூடாது. ஏசப்பா ஒரு இடத்துல அனுப்புகிறாருன்னா அந்த இடத்துல போய் ஒரு ட்ராக்ஸோ இல்லை இயேசுவின் அன்பை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் என் நாமத்தினால பாதிக்கப்படுவீர்கள். அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? பயப்படக்கூடாது. ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இடைப்படுவார். சரியா? அது மட்டும் இல்லை, என் நாமத்தினால எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். யார் கடைசியாக அவர்களும் இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. சரியா? யாருக்கு? அவங்களுக்கு தான் நித்திய கிரீடமும் கிடைக்கும். சரியா? ஏசப்பா மற்றவங்க அடிக்கிறாங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏசப்பாவை மறுதளிக்கக்கூடாது. சரியா? ஓகே, அடுத்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாமா? 21வது வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்ப கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் பொழுது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவன் தன் வேலைகளை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆமாம் குட்டீஸ், ஏசப்பா என்ன சொல்கிறார்? இதோ நான் சீக்கிரமாக வரேன். அங்கே நான் எவனாச்சும் நான் அங்கே இருக்கேன், இந்த கண்ட்ரியில் இருக்கேன், அந்த கண்ட்ரியில் இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. கள்ள கிறிஸ்துகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நிறைய எழும்புவாங்க. வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. இப்போ நிறைய நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லையா? கள்ள தீர்க்கதரிசிகள், அதாவது அடுத்தது என்ன நடக்க போகுது, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை கொடுத்து பேசுகிறவங்க தான் தீர்க்கதரிசிகள். கரெக்டாக? அப்போது அவங்க இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. அநேகர் என்ன பண்ணுவாங்க? வஞ்சித்து அடையாளங்களாலும் அற்புதங்களும் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்போது உபத்திரம் வரும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்கள் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போது
ஏசப்பா எப்படி வருவார்? மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகங்கள் மேல் வருகிறதை நம்ம எல்லாரும் பார்க்கலாம். எவ்வளோ நல்லா இருக்கும்ல. வானத்தில் மிகுந்த வல்லமை, அழகாக நிறைய ஏஞ்சல்ஸ் வரும் பொழுது, அவர் நடுவில் ராஜாவாக வரும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போது அவர் வரும் நாட்களில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். அப்போது அவர் என்ன பண்ணுவார்னா, தூதரை அனுப்பி அவர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாங்களோ கடைமுனை மட்டும், வானத்தின் கடைமுனை மட்டும் 4 திசைகளையும் ஒன்று கூட்டி சேர்ப்பார். எவ்வளோ நல்லா இருக்கும்ல. மகிமையாக வல்லமையாக இந்த பூமியில் வரும் பொழுது எப்படி இருக்கும்? தூதர்களை அனுப்பி 4 திசைகளும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி சேர்ப்பாங்க. அப்போது அவர் ஒரு ஓமையை சொல்கிறாரு. அத்திமரம் எல்லாருக்கும் தெரியும் தானே? அந்த அத்திமரத்தினுடைய ஒரு ஓமையை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதில் ரொம்ப இளங்கிளை தோன்றி, அதாவது ரொம்ப எலசலாக இருக்கும். நீங்கள் ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா அப்போ தான் துளிர் விட்டுருக்கும். வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அந்த அத்திமரத்தின் ஓமையை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ அது துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று நம்ம அறிந்து கொள்ளலாம் இல்லையா? அப்படி சம்பவிக்கிறதை நம்ம காணும் பொழுது சமீபமாய் வாசலருக்கே அவர் வந்துட்டாருன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இது எல்லாம் சம்பவிக்கும் முன்னே நம்ம எல்லாம் என்ன பண்ண மாட்டோம்? ஒழிந்து போகாது, இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் என்றும் ஒழிந்து போவதில்லை. மனுஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் நிறைய ப்ராமிஸ் கொடுப்பாங்க. நீ கடைசி வரல நான் உன் கூட தான் இருப்பேன், நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், உன்கிட்ட சப்போர்ட் பண்ணுவேன்னு நிறைய ப்ராமிஸ் வேர்ட்ஸ் தருவாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்களிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுத்த ப்ராமிஸை மறந்துடுவாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஏசப்பா உங்களுக்கு இந்த வருஷம் ப்ராமிஸ் கொடுத்துருப்பார் இல்லையா? அந்த ப்ராமிஸ் வேர்ட்ஸை வச்சு நீங்கள் தினமும் ஏசப்பா கிட்ட கேட்குறீங்களா? கேட்கணும். ஏன்னா உடன்படிக்கையில் மாறாத தகப்பன், வார்த்தையில் உண்மையுள்ள தகப்பன், சரியா? ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கும்பொழுது, ஏசப்பா இந்த வருஷம் எனக்கு இந்த ப்ராமிஸ் வேர்சஸ் கொடுத்தீங்கள்ல, எனக்கு இந்த ப்ராமிசஸ் நிறைவேற்றுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்போது அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறிய மாட்டாங்க, குமாரனும் அறியார். அப்போது இப்போ திருடன் உங்கள் வீட்டுக்கு வரான்னு தெரியுமா? எந்த இடத்துல வருவான், எப்படி வருவான்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுதான் நீங்கள் முழிச்சிட்ருப்பீங்க இல்லையா? அதே தான் காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இப்போ நீங்கள் நம்ம ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு ஓனரும் இருப்பாங்க. அந்த ஓனரு ஒரு அதர் பிளேஸ்க்கு போகிறாங்க. அப்போ சொல்லிட்டு போகிறாங்க, நான் வரலும் நீங்கள் இந்த வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் போயிட்டு, சில பேர் ஃபாரினெல்லாம் போயிட்டு அவங்க ஹவுஸ் எல்லாம் இந்த இந்தியாவில் இருக்கும். அப்போ என் வேலைக்காரரை நம்பி விட்டுட்டு போவாங்க, நான் இங்கே போகிறேன், வரத்துக்கு 10 நாள் ஆகும், இந்த வீட்டை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுவாங்க? தூங்கிட்டு இருப்பாங்களா? இல்லை, விழித்திருந்து காவல் காக்கிறவனாக இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் எப்பொழுதும் விழித்திருக்கிறோம் இல்லையா? அப்போது நீங்களும் விழித்திருக்கணும். ஏன்னா வீட்டு எஜமானி எப்போ வருவார்னே தெரியாது. ஒரு வேளை காலைல வரலாம், நைட்டு வரலாம், இல்லை நடுராத்திரியில் வரலாம், இல்லை காலையில் ஏர்லி மார்னிங் கூட வரலாம் இல்லையா? அப்போது எப்போ வருவார்னு தெரியாது. அதே மாதிரி தான் ஏசப்பா எப்படி வருவார்னு தெரியாது. நம்ம எப்பொழுதுமே விழித்திருந்து செபிக்கணும், அவருக்காக காத்திருக்கணும், சரியா? நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்கிக்கிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். அப்போ ஏசப்பா சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சரி, இப்போ திடீர்னு உங்கள் கிளாஸில் எக்ஸாம் நடக்குது.
நீங்கள் எக்ஸாம் நடக்குதுன்றதுக்காக படிக்காமல் இருப்பீங்களா? கண்ணு முழிச்சு நைட் அண்ட் பகலாக என்ன பண்ணுவீங்க? ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நிறைய வேதம் வாசிப்பீங்க. உங்கள் ஸ்கூல் சப்ஜெக்டை எழுதி எழுதி பார்ப்பீங்க. கரெக்டு தானே? அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஏசப்பாவுடைய வருகைக்காக நம்ம எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபித்து காத்துட்ருக்கணும். சரியா? சரி, இந்த வாரத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். எது குறித்து? எச்சரிக்கை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா? எச்சரிக்கையாக இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அவர்களை குறித்த காரியத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஏசப்பா என்ன சொல்கிறாரு? யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது கலங்காதிருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவாங்க. அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வாங்க. அது குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. எல்லாம் பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்புவாங்க. அதை குறித்தும் நீங்கள் கலங்கக்கூடாது. இப்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் எச்சரிக்கை குறித்து நம்ம பார்த்தோம். ஏசப்பா எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, எப்படி அடையாளங்கள் செய்வாங்க அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு குறித்து தியானித்தோம். அது மட்டும் இல்லாமல் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ என்றும் ஒழிந்து போவதில்லைன்னு ஏசப்பா சொல்கிறாரு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. ஆனால் அது அத்தனைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பயப்படாமல் அவரை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். சரியா? அது மட்டும் இல்லை, இப்போது இந்த லெந்து நாட்களில் நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடாம 3 வேளை சாப்பிடாம அவருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். ஏசப்பா உயிரோடு இருக்கிறாரு. இந்த நாட்களில் நம்ம அவரை குறித்து அதிக தியானிச்சிருக்கிறோம். வேதத்தில் நம்ம தியானமாக இருக்கணும். தன்னுடைய சுய இச்சையை மறந்து அவருக்காக மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த நாட்களில் நம்மளுடைய பாவங்களை மீட்க அவர் சிலுவையில் சுமந்தார். நம்மளுடைய தரித்திரத்தை சுமந்தார். நம்மளுடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். அப்போ எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு சமாதானம் உண்டாகணும். சரியா? எல்லா காரியங்களிலும் நீங்கள் சமாதானமாக இருக்க தேவன் கிருபை செய்வார். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, அவர் மரித்த உடனே என்ன பண்ணார்? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நாட்களில் நம்மளுக்கு ஹாப்பி தானே? ஏசப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, என் பக்கத்தில் இருக்கிறாரு, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறாரு, என்னை ஹோலி ஸ்பிரிட்னால் நிரப்புகிறவராக இருக்கிறாரு. அவருக்காக நான் உலகமெங்கும் சுவிசேஷத்தை எப்பொழுதும் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். சரியா? எல்லாருக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த நாட்களில் எல்லாருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். அப்புறம் குட் ஃப்ரைடே நாட்களில் முடிந்த அளவுக்கு எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும். நற்கிரிகைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் தியானிக்கணும். சரியா? ஓகே, இதை குறித்து நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த வேத வசனத்தை தியானிக்க நீங்கள் கிருபை பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் எல்லா காரியத்தை குறித்தும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, நாங்கள் எல்லா காரியத்திலும் பயந்து இருந்தாலும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி ரட்சித்து எங்களோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். இதோ தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்தி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கலாம்ப்பா. அவர்கள் எழுதின ஒவ்வொரு எக்ஸாம்களிலும் ஆண்டவரே அளவில்லாத வெற்றியை கொடுத்து உன் நாம மகிமை அவர்கள் வெளிப்படுத்த கிருபை பாராட்டுங்க அப்பா. அப்படி ஆசைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இன்னும் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா எக்ஸாம்களிலும் அவர்கள் வெற்றி பெற்று ஆண்டவரே உன் நாம மகிமைக்கென்று அவர்கள் ஜீவிக்க ஆசீர்வதிங்கப்பா. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வளர்ப்பில் ஒரு விசேஷ
ஞானத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா ஆக்சிடெண்ட்டை தூண்டுகிற பிள்ளைகள் அப்பா, எல்லா பிசாசின் கிரிகைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு குழந்தை கூட தீங்கு நிழப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த வெயில் நாட்களில் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. அவர்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சித்து நல்ல உடல் சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த வெயில்னால் ஒரு குழந்தையும் பாதிக்கப்படாதபடி இந்த லீவு நாட்களில் பிரயோஜனமாய் அப்பா காலங்களை நேரங்களை கடக்க கிருபை பாராட்டுங்க. இந்த லீவு நாட்களில் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட்.